இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டீஸ் கிச்சன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம குட்டி செஃப் அம்முக்குட்டி இருக்காங்க. இன்றைக்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஹாய் அம்முக்குட்டி. ஹாய். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி நான் வந்து எப்படி ஈஸியாக மேகி செய்ய போகிறதுன்னு சொல்ல போகிறேன். ஓகே, இதுக்கு என்னென்ன தேவை? நான் வந்து தூளாக மேகியை நொறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் அதோட மேகி மசாலா, ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு மூடி அளவு சோயா சாஸ், அப்புறம் ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம அம்முக்குட்டிகிட்ட கேட்கலாம். இது கூட கேஸ் ஆன் பண்ணுங்க. கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு மேகி மசாலா போட்டுடலாம். அடுத்து சிக்கன் மசாலா போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் ஊற்றிடலாம். அடுத்து மேகி போட்டுடலாம். செஞ்ச மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இது ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பாக வேணும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். வந்து இது தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணி வற்றின உடனே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கமகமான மசாலா. இது வந்து நீங்கள் வாட்டரியாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி தண்ணி வற்றினதுக்கப்புறமும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் வத்திருச்சு. வத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அம்முக்குட்டி ஒரு சூப்பரான மேகி ரெசிபி பண்ணியிருக்காங்க. இதை கண்டிப்பாக குட்டீஸ் நீங்கள்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வித் ஹெல்ப் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்